டெய்லி எண்ணெயில் வறுத்த ஸ்நாக்ஸே குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா? அப்போ இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் ஹெல்த்தியாக ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய 5 பொருள் வச்சு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா? எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கங்க. நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இது லைட்டாக நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு செவ்வாழை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 1/2 கப் தேங்காய் துருவல், 1 கப் வறுத்த அவல். இந்த அவலை நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். லைட்டாக கொஞ்சம் நெய் தொட்டு அப்படியே உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். இதை இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு, இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டிலையும் வேக வச்சுக்கலாம், இல்லை ஸ்டீமர் பிளேட்லையும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் வெந்தால் மட்டுமே போதும். கிட்டத்தட்ட கொழுக்கட்டை மெத்தட் தான் இது. இந்த அவல் வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.